முருக வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் கௌமாரம் என்ற முறையில் காலம் காலமாக இருந்து வர்றதுப்பா. கௌமாரம் என்றால், கௌமார வழிபாடு என்றால் முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்டு முருக வழிபாட்டை செய்வது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கௌமார வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் காலம் காலமாக இருக்கிறது. அது மாதிரி தமிழை முருகனின் அடையாளமாகத்தான் நாம் பார்க்கிறோம். முருகன் என்றால் இளமை, முருகன் என்றால் அழகு. அப்படியாக இளமையோடு, அழகோடு, தொல்லியல் தன்மையோடு, தொன்மையோடு இருந்தாலும் புதுமையோடும் இருக்கக்கூடிய மொழியாகிய தமிழை நாம் முருகனின் அடையாளமாகத்தான் பார்க்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி தொல்காப்பியம் முதற்கொண்டு, திருமுருகாற்றுப்படை முதற்கொண்டு, பரிபாடல் முதற்கொண்டு முருகனை பற்றிய கொண்டாட்டங்களைத்தான், முருக வழிபாட்டை பற்றிய தகவல்களைத்தான் இந்த காப்பியங்கள், இந்த காவியங்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றன காலம் காலமாக. யோசிச்சு பாருங்க, தொல்காப்பியம் என்பது எத்தனை நூற்றாண்டுக்கு முன்பாக உள்ள, எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள ஒரு தமிழ் இலக்கண நூல். அதிலேயே கௌமாரத்தை பற்றி, முருக வழிபாட்டை பற்றி சொல்லி இருக்கிறது என்றால், நம்முடைய தமிழ் பூமி என்பது முருகனுடைய பூமி என்று நாம் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறோம். குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரனின் இடம்தான் என்பதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்பனே முருகா அப்படின்னு சொல்லாதவங்க தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. கந்தசஷ்டி கவசத்தை கேட்காதவர்களும் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இப்படியாக பல வரலாறுகளை நாம சொல்லிட்டே போகலாம். ஆனால் 1980க்கு பின் தோன்றிய, 80ல் தோன்றிய பிஜேபிக்கு இப்பதான் அடடா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகனை நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாமே, வேல் யாத்திரை என்று அதை ஒரு நாடகமாக செய்தோம், அதில் தோற்றுவிட்டோம். இப்போது வேலை கையில் வைத்திருக்கின்ற முருகனையே நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக ஒரு திட்டம் தீட்டி அதை கொண்டு வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்பதுதான் இவர்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது.